மும்பை தமிழர்களின் அடையாளம். இவரின் நட்புக்கு ஆசைப்படாத மற்ற சமூகத்து தலைவர்களே இருக்க முடியாது. அனைத்து சமுதாய மக்களுக்கும் உதவி செய்யும் மாமனிதர். ஆதி திராவிட மகாஜன சங்கத்தின் முன்னாள் தலைவர். மூத்தவர் திரு கே.வி. அசோக்குமார் அவர்களின் 73வது பிறந்த நாள் விழா. அசோக்குமார் வந்ததில் சென்னை சமுதாயத்துடைய தலைவர். சிறப்பாக எல்லா வாழ்க்கையும் அனுசரித்து போகக்கூடிய ஆள். 17 சுவர். அவர் எல்லாம் 73 ஆண்டு பிறந்தநாள் காணும். அவர் பல்லாண்டு வாழ்ந்து நாட்டு மக்களுக்கும் குடும்பத்தாருக்கும் தமிழ் மக்களுக்கு எல்லாத்துக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறிய. நன்றி, வணக்கம். எல்லா சமுதாயத்துலேருந்து வாரீங்க, இப்படி தாராவியில் எப்படி தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கீங்க, எவ்வளோ பெருமையாக பார்க்குறீங்க? பெருமையாக இருக்கும். நாங்கள் ஊரில் இப்போ எந்த ஒற்றுமை இல்லை. இங்கே மும்பையில் வந்து ஒற்றுமையாக இருக்கும் தமிழ் மக்கள். தமிழர்கள் என்ற முறையில் எல்லாரும் ஒற்றுமை, யார மதம் அதிக பார்க்காம எல்லாரும் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். ஆதி திராவிட மகாசங்கத்தினுடைய நீண்ட நாள் தலைவராக பணியாற்றிய அனுபவமும் மற்ற பிற சாதி இனத்து மக்களுடனும் நல்ல உறவு கொண்டிருந்த ஒரு பழம்பெரும் சமூக ஆர்வலர், தமிழ் சமூக ஆர்வலர் அண்ணன் அசோக்குமார் அவருடைய பிறந்தநாள் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அவர் இதே போல 100 ஆண்டு காலம் வாழ்ந்து மக்கள் சேவையும் சமுதாய சேவை செய்ய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். பெரிய ஒரு விழா. தலைவர் என்றைக்குமே தலைவர் தான். இவங்க ஒரு சமுதாயம் இல்லை, எல்லா சமுதாயத்தை கூட்டி கொண்டு போற தலைவர் அப்படின்னு ஒரு தலைவர் அசோக்குமார் தான். தரவில்லை அப்படின்னு நாங்கள் அவரோட பிறந்த நாள் அவரை நின்றோடி வாழ்கன்னு வாழ்த்தி வேண்டுகின்றோம். நன்றி, வணக்கம். இவர்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் எல்லா மக்களிடத்தையும் அன்போடும் பாசத்தோடும் விவேகத்தோடும் பழகி நல்ல முறையில் ஆசீர்வாதம் பண்ணி வராங்க. யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம்னாலும் சரி அவங்க முன்னின்று செயல்படுகிறாங்க. பரந்த மனப்பான்மை உள்ளவர். இந்தியில் சொன்னால் தில்லவர் திமாக் அமேசா உஸ்கா அச்சா ஹை. சாதி சமய வேறுபாடின்றி எல்லோருக்கும் நல்ல காரியங்கள் செய்கிறவர். சமீபத்திலேருந்து நான் அவர் கூட உட்கார்ந்துருந்து பேசி பழகிறதுக்குள்ள ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவரை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டேன். மிக மிக நல்லவர், மிக மிக நல்லவர், மிக மிக நல்லவர். 73 பிறந்த நாளில் மிகப்பெரிய ஒரு தமிழருக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைவர். அதாவது ஒரு சமுதாயம் மட்டுமன்றி அனைத்து தமிழர்களுக்கும் மும்பையில் எந்தெந்த பகுதியில் தமிழர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா தமிழர்களுக்கும் அவர் ஒரு முதன்மையான ஒரு தலைவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அது நமக்கு ஒரு பெருமை, எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்குது. அண்ணனுடைய தொண்டு எங்களுக்கு ரொம்ப அவசியம். தமிழ் மக்களுக்காக ரொம்ப அவசியம். எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அமர சிந்தித்து செயல்படக்கூடியவர். அவர் கொண்ட கொள்கையிலேருந்து பின்வாங்க மாட்டார். கொள்கை பின்னாங்க மாட்டாங்க. பதவியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்று எப்படி அதே மாதிரி தான் பதவியில் இருக்கும்போது இருந்தாங்க. கஷ்டப்பட்ட மக்களுக்காக யார் எந்த போய் முறையிட்டாலும் அவங்களுடைய கஷ்டத்திற்காக அவங்களுடைய குறையை தீர்த்து வைப்பார். நாங்கள் இந்த மும்பையில் வாழ்ந்த காலங்களில் என்னுடைய 48 வருஷ பழக்க வழக்கங்களில் நான் பார்த்த மனிதரில் ஒரு மகத்தான மனிதர், பண்பாளர். இயற்கையாகவே அவர் சாதி வேறுபாடு பார்க்க மாட்டார். அவர்கிட்ட அது ஒரு பண்பு. ரெண்டாவது, யார் எந்த தமிழர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலைமையிலையும் எங்கே எந்த கஷ்டங்களாக இருந்தாலும் சரி அவர் கூப்பிட்டா உடனே போய் நிற்கக்கூடிய ஒரு மனிதர், மாமனிதர். அவருக்காக அவருடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் வரதை நாங்கள் பெருமையாக நினைச்சு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம். வருஷம் நாங்கள் வரோம்.
ஏன்னா அவர் வந்து அவங்க பரம்பரை, ஏன்னா தாராவியில் அவங்க எத்தனையோ வருஷம் இருக்கிறாங்க, அவங்க அப்பா இங்கேயே இருந்திருக்காங்க. அதனால் இவங்க வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு நல்லது ஒரு நேரத்தில் நல்ல ஒரு காரியத்தில் இவங்க வந்து உதவியெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் ஒரு நல்ல மனிதர், அதனால தான் மக்கள்லாம் அவங்க பார்க்க வராங்க. நல்லவங்க பின்னால் எப்பவுமே நல்லவங்க வருவாங்க, இருப்பாங்க. இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கார், இன்னும் தமிழ் சேவை நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கார். இது என்றைக்கும் தொடரட்டும். மனப்பூர்வமான எங்களுக்கு எல்லாரோட வாழ்த்துக்கள் அவருக்கு எப்போது இருக்கட்டும். நீங்களும் வாழ்த்து. அதாவது எங்கள் சமுதாயத்தில் இப்படி ஒரு ஆள் எங்களுக்குள்ள வளர்ச்சியில் வளர்ந்துருக்கிறது வந்து எங்களுடைய பெருந்தன்மை. ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா சமுதாயத்துக்காரங்களும் வந்திருக்காங்க. அதை நாங்கள் பாராட்டுறோம், அவங்கள நாங்கள் வரவேற்கிறோம், அவங்கள நாங்கள் வாழ்த்துறோம். ஏன்னா இப்படி வந்து எல்லா இடத்துலையும் ஒன்றா சேர மாட்டாங்க. இது சேரக்கூடிய இடம், இது பெருவிழாவாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் வந்து பொய்சார், காந்தோலி பொய்சார்லேருந்து வந்திருக்கோம். ஐயா பிறந்தநாள் வந்து வருஷ காலமாக நாங்கள் வந்து போயிருக்கோம். அவர் வந்து சமூக சேவைகள் வந்து சீரும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்தார். யாருக்கும் ஒரு நல்லது கெட்டதுன்னா டக்குன்னு வந்துடுவார் அவர். யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், எந்த போலீஸ் சம்பந்தமாக எந்த பிரச்சனைனாலும் எங்களுக்கு வந்து முன்ன நிற்கக்கூடியவர். அவர் வந்து அவர் பிறந்த நாளுக்கு வந்து நாங்கள் வருஷம் நேரம் நாள் கலரமாக நாங்கள் வந்துடுவோம். தவறாமல் நாங்கள் வந்துடுவோம். அவர் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனையான வந்து முன்ன நிற்பார், முன்ன நிற்கக்கூடியவர். இன்றைக்கி வந்து எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர் முன்ன நின்று சால்வ் பண்ணி கொடுத்துருவார் எங்களுக்கு. அவருடைய வாழ்க பல்லாண்டு வாழ்க நாங்கள் எல்லாம் வாழ்த்துக்கிறோம். அண்ணனை வந்து எனக்கு வயசு 56. நான் பிறந்தது இங்கே தான், பாம்பே தாராவியில் தான். நான் பிறந்ததுலேருந்து அண்ணனை பார்க்குறேன். இந்த குடும்பத்தையும் எனக்கு நல்லா தெரியும். அண்ணனுடைய சமூக சேவை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அவருடைய சமூக சேவை, அவருடைய பழக்க வழக்கங்கள், அதனால் நான் ஒரு வருஷம் மிஸ் பண்ணுறது கிடையாது. இந்த பிறந்தநாள நான் வயசில் சின்னவனா இருந்தாலும் வந்து வாழ்த்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. நான் அதனால் வந்தேன், அண்ணனை வாழ்த்தினேன். ரொம்ப சந்தோஷம். அவர் இன்னைய மாதிரி என்னைக்குமே சந்தோஷமாக செழிப்பாக இருக்கணும். ரொம்ப சந்தோஷம். ஐயா ஒரு பெரிய ஒரு சமுதாய தலைவர். எல்லாருக்கும் எல்லா சமுதாயத்துக்கும் நல்ல போய் வரக்கூடியவர். எப்பவும் நல்ல பிஸ்னஸ்மேன். எல்லா வகையிலும் எல்லா சமுதாயத்துக்கும் நல்ல எந்த வேலையும் நல்லா செஞ்சு கொடுக்கக்கூடியவர். யார் எல்லா ப்ரோக்ராம்லையும் போய் அட்டன் பண்ணக்கூடியவர். சமுதாயத்துக்காக ரொம்ப வேலை செய்யுது. அவங்க நல்லா இருக்கணும், இன்னும் ஆயுஸ்னால கூட்டி கொடுக்கணும், ஆண்டவர் கூட்டி கொடுக்கணும். நான் 8 வருஷம் ஆகுது இந்த இடத்துக்கு வந்து. எல்லா காரியம் எது சொன்னாலும் செஞ்சு தந்துருவாங்க எங்கள் அப்பா. ரொம்ப சந்தோஷம். இன்னும் பல ஆண்டுகள் வாழ ஆண்டவரை பிரார்த்திக்கேன். நாங்கள் வருடந்தோறும் வரோம். திரு KV அசோக்குமாருடைய அவருடைய பிறந்தநாள் நாங்கள் தமிழ் டிரைவர்கள் சங்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நீண்ட நெடிய நாள் இதனுடைய பயணம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது தாராவிலே. அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த சமூக சேவகர். அந்த வகையிலே அவரை நாம் பாராட்டுகிறோம். அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் தமிழ் டிரைவர் சங்கத்தின் சார்பாக. எம்எல்ஏ சீனிவாசன் பரையர் பேரன் சார்பாக அண்ணன் KV அசோக்குமாரன் அவர்களுக்கு 73வது பிறந்தநாளை சிறு சிறப்பாக கொண்டாடுகிறார். அவருக்கு அனைவரும் எங்களுடைய அமைப்பின் சார்பாக அவரை வாழ்த்த வந்திருக்கிறோம். நன்றி. அண்ணாச்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு பம்பாயின் அடையாளம். அவர் ஒரு சமுதாய தலைவர் அப்படின்னு அடையாளப்படுத்தப்பட்டிருந்தாலும் அவர் ஒரு சமுதாய தலைவர் மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த பம்பாய்க்கே அறிமுகமான ஒரு தலைவர், ஒரு தமிழர் அப்படிங்கிற ஒரு பெருமை அவருக்கு உண்டு. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் ரொம்ப எளிதாக வந்து கலந்து கொள்வார். ஒரு நல்ல மனிதர். அவருக்கு 73வது ஆண்டு பிறந்தனால நாங்களுக்கு வந்து வாழ்த்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு நன்றி கூறுகிறோம். அவங்க இன்னும் பல ஆண்டுகள் வாழ வாழ்த்துக்கிறோம். பொதுநல சேவர் இந்த சமுதாயத்தில் அந்த நாளிலிருந்து குடும்பத்தில் அவங்க அப்பா காலத்துலேருந்து இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டு நல்ல ஒரு வந்து ரொம்ப நீண்ட நாளாக தலைவர் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளாக பொருளாளர் இருந்திருக்காங்க. இன்னும் அவர் பொதுநல சேவை பண்ணணும்னு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து தெரிவித்து. பண்பாளர், ஒரு சமூகத்துக்கு தலைவராக இருந்தது மாத்திரமல்ல, எல்லா மக்களையும் அன்பு செலுத்துகிறவர். சாதி மத மொழி என்று எல்லாரும் வந்திருக்கிறோம். அவரை வாழ்த்த வந்திருக்கிறோம். அவர் பல்லாண்டு வாழணும். சமூகத்துக்கு ஒரு தூணா நிற்கிறாரு. அதற்கு நாங்களும் அவரோடு தூணா நிற்கிறோம். அதற்கு இங்க வந்து வாழ்த்த வந்திருக்கிறோம். அவர் பல்லாண்டு வாழ்கவன வாழ்த்து. KV அசோக்குமார் அவர் வந்து தாராவி கிராஸ் ரோடின் ஒரு தந்தை என்று போற்றப்படுகிறவர். சமத்துவ நாயகன். ஆண்டாண்டு காலமாக சமூக பணி செஞ்சுன்றவர். தொடர்ந்து இது போன்ற சமூக பணி அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் விரும்பி கேட்டு. இது வந்து அவர் வருஷம் கொண்டாடுறது. KV அசோக்குமார் அப்படின்னா மும்பையில் வந்து அவரை தெரியாதவங்க யாருமே இல்லை. அவர் அந்த அளவுக்கு செல்வாக்காளர். அதாவது தமிழ் மக்கள் மத்தியிலையுமே இல்லாமல் நிறைய எல்லா மொழிக்காரங்களோட ரொம்ப நெருங்கிய நட்பு வச்சுக்கூடக்கூடிய ஆள். எந்த நேரத்தில் நம்ம எது கேட்டாலும் அவரால் முடிஞ்ச உதவியை செஞ்சு கொடுத்துருக்கிற ஆள்.
அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க அந்த காலத்தில் நம்ம மும்பையில் அவங்கெல்லாம் நம்ம மும்பையில் இன்னைக்கு வந்து இந்த ஏரியாவில் இந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக இருக்கோம் அப்படின்னா அவங்க அப்பா காலத்துலேருந்து அவங்கெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஆட்கள். அதனால தான் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம இந்த தொந்தரவுலாம் இல்லாமல் நிம்மதியாக அந்த அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அவருடைய பிறந்த நாளில் நாங்கள் கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப நன்றி, மகிழ்ச்சியாக இருக்குது. மும்பை தமிழ் டிரைவர் சங்கம், அப்புறம் நான் சார்ந்து இருக்கின்ற சிட்டிசன் ஃபார் மகாராஷ்டிரா, இதன் மூலமாக நாங்கள் இதில் கலந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கூட என்னுடைய எங்கள் அமைப்பினுடைய தலைவர் கே தம்பிராஜ் இருக்காரு, துணைத் தலைவர் சேகர் அவர்கள் இருக்காரு. நாங்கள் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. திரு கேவி அசோக்குமார் அவர்கள் தாராவியில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர்கள் இந்த சமுதாயத்திற்கும் இந்த தாராவி வாழ் மக்களுக்கும் தொடர்ந்து பல நல்ல காரியங்களையும் நற்பணிகளையும் செய்து வருகின்றார். அதே நேரத்தில் அவருடைய இந்த 73வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அவர்கள் இதே போன்ற இன்னும் பல ஆண்டுகள் 100க்கும் மேல் அவர்கள் வாழ்ந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த தாராவி மக்கள் அத்தனை சமுதாயத்து மக்களும் விரும்பி போற்றுகின்ற ஒரு தலைவராக அவர் தொடர்ந்து வாழ்ந்து வருகின்றார். அவர்களுக்கு எங்கள் மும்பை தமிழ் டிரைவர் சங்கத்தின் சார்பாக, எங்களுடைய அனைத்து உறுப்பினர்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கேவி அசோக்குமார் அவருடைய பிறந்த நாளுக்கு வருஷம் வருவோம். மிக சிறப்பாக நடைபெறும். ரொம்ப மகிழ்ச்சி விழாவில் கலந்துருக்கிறது. ஒரு எளிமையான மனிதர் கேவி அசோக்குமார் அவர்கள். யாருக்கும் விரோதம் இல்லாத மனிதர், எல்லோரும் மதிக்கக்கூடிய மனிதர், ஒரு நல்ல பண்பாளர். தமிழருக்கு எதுவும் ஒரு இண்டல் என்றால் முதல் ஆளாக வரக்கூடிய நல்ல மனிதர். கிட்டத்தட்ட அவருடைய எனக்கு 30 ஆண்டுகள் பழக்கம் இருந்தாலுமே நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திப்போம். எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் சந்திக்கும் போது பல பிரச்சனை பேசுவோம். எங்களுடைய நல்லா நக்கல் பண்ணி சந்தோஷம் பேசுவார். நானும் உடனே நம்பி நக்கல் பண்ணி சந்தோஷம். அவ்வளவு சகோதரர்களோட அப்படி பண்ண மாட்டாங்க. அந்த உறவோடு எனக்கு அவருக்கு உண்டு. மும்பை புறநகர திமுக சார்பாக நான் இந்த நிகழ்ச்சியை கலந்துருக்கேன். தூம்புடி பகுதியில் நான் வந்திருக்கேன். அதனால் நீண்ட ஆயுளோட கலைஞர் தமிழ் போல பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தலைவராக விளங்கி கொண்டிருக்கின்ற ஐயா கேவி அசோக்குமார் அவருடைய பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் இங்கு ஒரு விழா கோலம் போன்று அனைத்து சமுதாய மக்களும் வருகிறது ஐயா அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஆண்டுதோறும் நானும் இங்கே ஐயா அவர்களை வாழ்த்த வருகை தந்திருக்கின்றேன். ஒரு சிறந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த தலைவராக இன்றைக்கு மும்பை மாநிலத்திலே வலம் வந்து கொண்டிருக்கின்ற தென்னிந்திய ஆதிராவிட மகாஜன சங்கத்துடைய முன்னாள் தலைவரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்கள் இன்று போல் என்றும் சமுதாய பணி, சமூக பணி, அவருடைய பணி மேன்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே வாழ்த்த வயதின்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு நல்ல சமூக தொண்டர். யார் கூப்பிட்டாலும் எங்கேயும் வந்து முதல்ல நிற்கக்கூடிய ஆள். எல்லா சமுதாயத்திலையும் எல்லாருக்கிட்டையும் நல்ல நட்பாக பழகக்கூடியவர். ஒரு சிறந்த ஒரு பொதுநலவாதி. அவருடைய பிறந்தநாள் அவர் இன்னைக்கு சமுதாயத்துக்கு ஒரு பெரிய தலைவர். பம்பாய் தென்னிந்திய ஆதிதிராவிட மகாஜன சங்க பொருளாளராக இருந்து தலைவராக வந்திருக்காரு. தலைவராக குறைஞ்சபட்சம் 25-30 ஆண்டு காலமாக தலைவர் பொறுப்பில் இருந்து சமுதாயத்துக்கும் சங்கத்துக்கும் கோயிலை கட்டினதில் அவர் தான் முழு பங்கு. கணேஸ்வர ஆலயம், பள்ளிக்கூடம் எல்லாமே அவருடைய தலைமையில் நடந்தது தான். ஏன்னா நாங்கள்லாம் அவருக்கு உறுதுணையாக இருந்து, ஆமாம், அவங்க அப்பா காலத்துல வடிவில் சேட்டு காலத்துலேருந்து அவர் அப்பா அந்த காலத்தில் சங்கத்தினுடைய பொருளாளர், அப்புறம் தொண்டர்பட தலைவராகவும், அப்போ வெள்ளைக்காரங்க காலத்துலேயே அவர் தொண்டர்பட தலைவராக கே வடிவில் சேட்டு. ஏன்னா அவருடைய பையன்தான் அசோக்குமார். ஏன்னா அவர் தலைவர், இப்போ பொருளாளர், தொண்டர்பட தலைவர் அவங்க அப்பா இருந்தார். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் இவர் தான் 35-40 வருஷ காலம் சங்கத்தை கட்டி காத்து, பள்ளிக்கூடத்தை இவர் தான் கட்டினார், கோயிலை கட்டுறது அவர் தான். ஏன்னா அவருடைய சமுதாய பணி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னைக்கு நாங்கள்லாம், எனக்கு வயசு இப்போ 88-89 வயசு ஆக போகிறது. அவரு கூட நானும் ஒரு 50-55 வருஷ காலமாக அவருடைய அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய ஆக்கப்பணிகளை நாங்கள் அண்ணாச்சி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது எப்போயுமே யாருக்கும் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்ல கேட்டால் நல்ல மனப்பான்மையோட வாரவங்கள வரவேற்பார். அப்புறம் யாரும் கஷ்டப்பட்டு வந்தால் அவங்களுக்கு 5-10 கொடுத்து உபகாரம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்படி நிறைய நல்ல காரியங்கள்லாம் செய்வார்.
அதாவது அவர் நான் பொது வாழ்க்கையில் நானும் அரசியலில் இருக்கிறவன், ரொம்ப காலம் எனக்கு பழக்கம் இல்லை. இப்போ ஒரு 25 வருஷமாக அவங்களோட நான் தொடர்பு வச்சிருக்கிறேன். பெரும்பாலும் நான் தொடர்பு வச்சது இந்த சங்கத்தில் அவங்க தலைவராக வந்த பிறகு, கேட்டிங்களா, சங்கத்தில் தலைவராக வந்த பிறகு நானும் கமிட்டியில் இருந்தேன். துணைத் தலைவராக 7 வருஷம் அவங்க கூட நான் இருந்திருக்கேன். அதே சமயம் எங்கள் பீரியடில் தான் அந்த ஸ்கூலெல்லாம் ஆரம்பித்தது. பள்ளி கட்டினதே எங்கள் பீரியடில் தான் ஆரம்பித்து 20 பிள்ளைகளை வச்சு ஆரம்பித்து இன்றைக்கி அது பெரிய ஸ்கூல் ஆகிட்டு. அது எங்கள் நிர்வாகம் தான். இப்போ 2வது நடந்த இதில் அவங்க அப்பா தொழிலை இந்த இடத்த பாதுகாத்து வாடி தாராயில் நூற்றுக்கணக்கான வாடி இருந்தது, தோல் வாடி. ஆனால் அவங்க அப்பா இடத்த பாதுகாத்து வச்சுருக்க இவர் ஒரே ஆள் தான், வேறு யாரும் கிடையாது. இங்கெல்லாம் விற்றுக்கிட்டு அப்படி இப்படி போயிட்டாங்க, அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஒரு ஆள் மட்டும் இருக்காரு, எப்பவும் நேரடியாக இவ்வளோ வசதி இருந்தும் ஆடம்பரமாக அந்த ஒரு பவராக அந்த இதெல்லாம் பண்ண மாட்டார் எப்பவும். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெரும்பாலும் அவரோடு எனக்கு எந்த இதுனாலும் சரி, நேற்று கூட ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு, எதுனாலும் என்னை கூப்பிடாம செய்ய மாட்டார். அந்த அளவுக்கு அவரோட குழம்பு வச்சிருக்கேன். அதனால் சொந்த குடும்பத்து மாதிரி அவர் அவ்வளோ வசதி இருந்தும் கூட இன்னைக்கு எனக்கெல்லாம் வயசானதுல எங்கள் 2 பேரையும் தொட்டு கும்பிடுவார் குனிஞ்சி. அவ்வளோ பணிவான ஒரு நல்ல ஆள். ஆமாம் ஆமாம். ஒரு பொது சேவையும் நிறைய இருக்கா. ரயில்வே பயணிகள் சங்கம் அங்கெல்லாம் ஆரம்பிக்க போனால் அவரோட நிறைய இடத்துக்கு நான் போயிருக்கேன். ரயில் பயணிகள் சங்கத்திலெல்லாம் ஆலோசகராக இருக்கார். டெல்லி அங்கங்கே இப்படி பொது சேவையும் செய்கிறாரு. குடும்பத்தை மட்டும் இல்லை, சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா சமுதாயத்துக்கூடையும் அவருக்கு மரியாதை உண்டு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஆள் அவரோட இருக்கணும். அதுதான் என்னுடைய எண்ணம். எப்பவுமோ ஒவ்வொரு வருஷமும் எந்த நிகழ்ச்சியிலும் என்னையும் அவரையும் கட்டாயம் கூப்பிட்டுருவாரு. அந்த மாதிரி தொடர்பு வச்சுருக்கோம். அந்த ஒரு நல்ல மனிதருக்காக அவர் கூட இருக்கு. அதுதான் சரி. 73வது வயதில் 100 ஆண்டு இருந்து இந்த சமுதாயத்துக்கு மற்றவர்களுக்கு அவர் உழைக்கணும். அதுதான் எங்கள் ஆசை. எனக்கு இப்போ 90 வயசு. சரி, அவரோட ரொம்ப காலம் இருந்தது மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சியார். முதல்ல தம்பி அசோக்குமாருடைய இந்த 73வது பிறந்த நாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று நலமோடு மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்தது தம்பி அசோக்குமாரை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் அவருடைய அப்பாவை பற்றி கொஞ்சம் சொல்கிறோம். அவங்க சொந்த பூரிப்புமான ஊர் கரிசூழ்நிமங்கலம், ஒரு வயக்காட்டுக்குள்ளே இருந்த இடம். அங்கே பள்ளிக்கூட வசதி கிடையாது, டாக்டர் வசதி கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது. அந்த நேரத்தில் அவங்க அப்பா காந்தி நகருங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இடத்த வாங்கி அதில் காந்தி நகருங்கிற ஒரு ஊரையே அவங்க அப்பா தான் நிறுவனார். காந்தி நகர் பேர் வச்சதும் அவங்க அப்பா தான், இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் அந்த காந்தி நகர் அந்த ஊருக்கு பக்கத்துலேயே ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர், எனக்கு எக்ஸாக்ட்லி என்னன்னு தெரியல, ஒரு இடத்த கொடுத்து சுவாமி சிவானந்தா ஆஸ்பத்திரியை நிறுவியிருக்காங்க. இன்னைக்கு திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய மருத்துவமனை இருக்குது அப்படின்னா அது சிவானந்தா. அங்கே எல்லா நோய்களுக்கும் டாக்டர் வரவழைக்கிறாங்க. ஒவ்வொரு கிழமைகள்லையும் ஆட்கள் வராங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆகவே தம்பி அசோக்குமாரை பொறுத்தவரையில் அவருக்கு எல்லா ஆட்களோட பழக்கம் வழக்குது. அவர் முத்துராமலிங்க விழாவாக இருந்தாலும் சரி, காமராஜர் விழாவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் எல்லோருடையும் சமத்துவமாக பழகக்கூடியவர். அதோடு மட்டும் இல்லாமல் சமுதாயத்திலையும் ஒரு நன்மை தொன்மை எதுவாக இருந்தாலும் முதல் ஆளாக சாதாரண மனுஷனை மாதிரி அவர் ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய அந்த எளிமையான வாழ்க்கை எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒன்று. அவரை இன்னும் பல ஆண்டு காலம் நீரோடி வாழ வேண்டும் என்னுடைய எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்துக்கிறேன். திரு KV அசோக்குமார் அவருடைய பிறந்த நாளுக்காக மகிழ்ச்சியுடன் நாங்கள் வந்திருக்கிறோம். அவர்கள் எனக்கு மும்பையிலே 30 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு பழக்கம். ஆனாலும் எனக்கு நெருங்கிய உறவு எப்பொழுது வந்தது என்றால் 2010 நவம்பர் பாண்டு பிரைட் உயர்நிலைப் பள்ளியிலே மும்பை தமிழினர் ரயில் பணிகள் நல சங்கம் என்று ஆரம்பித்த பொழுது அவர்கள் எங்களுக்கு முன்னின்று ஆலோசகராக பொறுப்பேற்று இதுவரையிலும் 15 வருடங்களாக தொடர்ந்து எங்களுக்கு பெரிய உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்கு கூப்பிட்டாலும் எங்களோடு அவர்கள் ஒரு தற்பெருமை இல்லாமல்
அது சென்னை, டெல்லி, மும்பை பொது மேலாளர் அலுவலகம், கோட்டை மேலாளர் அலுவலகம், எங்கு கூப்பிட்டாலும் அவர்கள் வருவார்கள். ஒரு பெரிய சமூக சேவகர். அவருடைய 73வது பிறந்த நாள் காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, பொது சேவை என்பது அவருடைய இரத்தத்தில் இருக்கிறதை நான் கண்டேன். ஏனென்றால் எங்கு சென்றாலும் தன்னை அவர்கள் முன்னிலைப்படுத்த மாட்டார்கள். கூப்பிட்ட இடத்துக்கெல்லாம் வருவார்கள். விசேஷமாக ரயில்வே அலுவலகத்துக்கு எப்போ கூப்பிட்டாலும் அவர்கள் வருவார்கள். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நல்ல அரசியல் தலைவர்களாம் நல்ல நெருங்கிய உறவு உள்ளது. அநேக அரசியல் தலைவர்கள் அவர்களை கண்டு மதிக்கிறார்கள். அவர்கள் உதவியாக இருக்கிறார்கள். நான் கண்கூடாக அதை நான் பார்த்தேன். அவர்கள் நீடூடி வாழ வேண்டும். அவர்களுடைய தகப்பனார் எப்படி தாராவி பகுதியிலே ஒரு முக்கிய பிரமுகர்களாக இருந்தார்களோ, தாரை மக்களுக்கு பெரிய உதவி செய்திருக்கிறார்கள். தாரை மக்களுக்கு அடையாளமாக இந்த குடும்பம் இருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த தாராவி பகுதியிலே அவர்கள் பள்ளிக்கூடம் நடத்தியிருக்கிறார்கள். ஆதிதிராவிட மக்களுக்கு அவர்கள் தலைவராக இருந்திருக்கிறார்கள். மும்பையில் மாத்திரமில்லை, அவர்களுக்கு ஊரில் பத்தமடையிலும் கூட நல்ல வீடு இருக்கிறது. அங்கேயும் நல்ல மதிப்பாக இருக்கிறார்கள். யாரிடமும் தவறான முறையில் பழகிறதில்லை. அன்போடு பழகிறவர்கள், ஆன்மீகம் கொண்டவர்கள். அவர்கள் மாத்திரம் பிள்ளைகளும் அதே போல அன்போடு பழகிறவர்கள். இந்த குடும்பம் தாராய்க்கு அடையாளமாக இருக்கிறபடியால் ஆண்டவர்களாக செழித்து வாழ வேண்டும். அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். அண்ணன் KV அசோக் குமார் அவர்களுடைய 73வது பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்வதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே வந்துள்ளோம். அண்ணன் KV அசோக் குமார் பற்றி நாங்கள் சொல்லணும்னா, மும்பையில் இதுவரை என் கண்ணுக்கு வேஷ்டி ஒயிட் அண்ட் ஒயிட் வேஷ்டி சட்டையோடு இருக்கிற ஒரே ஆள் சொன்னால் KV அசோக் குமார் தான். அவர் எப்போதுமே வேஷ்டி சட்டை தான், பெயிண்ட் போட்டதே கிடையாது. உண்மையாலுமே பச்சை தமிழ்னு சொன்னால் மும்பையில் அண்ணன் KV அசோக் குமார்கிட்ட தான் சொல்ல வேண்டிய நிபந்தனை இருக்கும். இதற்கு அடுத்து அவர் எந்த சாதி, சமுதாயம், மாவட்டம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட நம்ம குழந்தை சொல்லும்போது எல்லாத்துக்கும் செல்ல குழந்தைன்னு, அதே போல் அவர் எல்லாத்துக்கும் ஒரு அண்ணன் என்ற முறையில் மக்களுக்கு ஏதாவது குறைகள் ஏதாவது வேணும்னா போராட்டத்தில் எங்கேயுமே முதல் ஆளாக நிற்கிறவர் KV அசோக் குமார் அவர்கள். அண்ணன் இன்னும் பல ஆண்டு காலம் மும்பை தமிழ் மக்களுக்காக எல்லா இடத்திலும் குரல் கொடுக்கணும். அதற்காக எல்லா வல்ல இறைவன் இன்னும் ஒரு பல ஆயிரம் ஆண்டு சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரு அசோக் குமார் அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸ்ரீ முருகபக்த சபை சார்பாக இந்த மகளிர் அனைவருமே வந்திருக்கிறோம். அவங்களோட 73வது பிறந்த நாள் வாழ்த்துக்களுக்கு நாங்கள் எல்லாருமே அனைவருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுறோம். அவங்க நிறைய விஷயங்கள் நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் அவங்க தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டு இருக்கணும். அதுக்காண்டி வாழ்த்துக்கள் கூறுறோம். குழுக்கு ஏதாவது பண்ணியிருப்பாங்கல்ல? நாங்கள் வழக்கு பூஜைகள்லாம் நிறைய நடத்துவோம். அதுலலாம் நல்லா கலந்துக்குவாங்க. எங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் உண்மையிலேயே அவங்களுக்கு நன்றிகள் நிறைய கூறணும். அதே மாதிரி வாழ்த்துக்களும் நிறைய. உண்மையான ஃப்ரெண்ட் அசோக் குமார். நான் அவரை எங்களோட ஃபேமிலி மெம்பராக நினைக்கிறேன். அதுவாக அவர் எந்த பொருளுக்கும் எங்களுக்குள்ள எந்த அட்ரஸையும் சில கமிட்டியில் நாங்கள் அவரோட கலந்து ஒரு முடிவு எடுப்போம். ஆனால் அவரோட பிறந்த பல நூறாண்டு நோயெல்லாம் வாழ வேண்டும் நான் வாழ்த்துகிறேன். என் பேர் MS கசிலங்கடார். KV அசோக் குமாருடைய 73வது பிறந்த நாளை தாராவில் இருக்கின்ற மற்றொரு மட்டும் இல்ல, பம்பாயில் இருக்கின்ற அனைத்து தமிழர்களும் தங்களுடைய வீட்டினுடைய நிகழ்ச்சியை போல் அத்தனை பேரும் குதூகலமாக கொண்டாடியதை நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். இதற்கு ஒரே காரணம், அவரிடம் ஜாதி இல்லை, சமயம் இல்லை, சின்ன ஊர் பெரிய ஊர் என்ற பேதம் கிடையாது. எல்லா மக்களையும் ஒன்றா மதிக்கின்ற காரணத்தினால் பம்பாயில் நடக்கின்ற எல்லா நிகழ்ச்சியிலும் அவர்தான் தலைமை தாங்குகின்ற சூழல் கூட இருக்கிறது. இந்த பணி மேலும் சிறக்க வேண்டும், செழிக்க வேண்டும் என்று அத்தனை தமிழர்களும் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அவங்க எல்லா சமயத்துக்கும் போவாங்க, எங்க கூப்பிட்டாலும் போவாங்க, எங்களாலும் வருவாங்க. அதனால் நாங்களும் வந்திருக்கோம். ஐயா அவருடைய பிறந்த நாளை கிட்டத்தட்ட ஐயா ஒரு 40 ஆண்டுகளாக நான் அறிவேன். தாராவியில் இங்கே பக்கத்தில் தான் நான் இருக்கேன். இங்கே ஒவ்வொரு ஆண்டும் பொதுவாக இனம், மொழி, மக்களை அனைத்தையும் கடந்து தமிழர்களால் மட்டுமல்ல எல்லோராலும் நேசிக்கப்படுகின்ற ஒரு மாமனிதர். இவருடைய பிறந்த நாளில் தமிழர்கள் பெருந்திரளாக இங்கே கலந்து கொண்டு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் ஒவ்வொரு வீட்டுடைய, அதாவது தன்னுடைய வீட்டு சொந்தக்காரரை போல, உறவினரை போல அவர்களை அணி அணியாக அலையலையாக வாழ்த்துகிறார்கள்.
அதன் பொருட்டே நாங்களும் வந்து இங்கே வந்து வாழ்த்துறோம். மிக்க நன்றி. தலைவர் KV அசோக்குமார் வந்து பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையார் வடிவேல் சேட்டு 1939 பம்பாய் தென்னிந்திய ஆயுதிராவிட மகாஜனத்தை உருவாக்கும் போது அதில் முதுகெலும்பாக இருந்து அதை உருவாக்குனவர். அதற்கு பின்னால் அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக இன்றைக்கு அசோக்குமார் ஐயா அவர்கள் அதை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. ஒரு பாரம்பரிய குடும்பம். அவங்க இன்னைக்கு நேரத்தில் பல ஆண்டுகளாக, அதாவது சொல்லப்போனால் இந்த மண்ணினுடைய சொந்தக்காரர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க. அவருடைய நிகழ்ச்சியில் வருடம் கலந்து கொள்வது நாங்கள் எல்லாருமே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி அவர் இன்னும் மேன்மேலும் பல்லாண்டு வாழணும் அப்படின்னு எங்களுடைய எல்லாருடைய சார்பாக நான் வாழ்த்துக்கிறோம். நன்றி. எல்லா சமுதாயத்திலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னாலே அவங்க எல்லா சமுதாயத்துக்கும் சொந்தக்காரர் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து எல்லா மக்கள் மத்தியிலையும் வந்து கொஞ்சம், அதாவது அவங்களுடைய நடவடிக்கைகளோ அவங்க கலந்துக்கிட்டது, அவங்க பழகிற விதம் வந்து ஒரு தமிழர் இல்லத்துலேருந்து ஒரு தலைவராக வந்து அவங்க, அதனால எல்லா தமிழர்களான எல்லாருமே வந்து அதில் கலந்துக்கிட்டாங்க. அதில் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பாவோட பிறந்த நாள் பார்க்கறதுக்கு நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கோம். இன்னும் நீரோடி வாழணும் 100 வயசு வரை. என்னுடைய பேர் யேசுதாஸ். கிட்டத்தட்ட 40 வருஷ காலமாக அவர் எனக்கு நல்லா அனைவரையுமா பழக்க வழக்கம் உள்ளவர். பொதுவாக எந்த ஒரு வேறுபாடும் இன்றி அனைத்து நிகழ்ச்சிகளிலையும் அவர் கலந்துக்கிறாரு. எந்த வேறுபாடும் இல்லாமல் கலந்துக்கிறாரு. அடுத்து தமிழர்கள் என்ற முறையிலும் அவர் எதையும் விட்டு வைக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொதுநல ஊழியர், எல்லாத்துக்கும் சேவை செய்யக்கூடிய ஒரு பண்பாளர். இது சமுதாய தலைவர், எங்கள் சமுதாய தலைவர், பெருமைக்குரிய விஷயம். கடந்த ஒரு 15-20 வருஷமாக கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம். வாழ்த்துக்கள் தெரிவிக்க தான் என் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. நல்வாழ்த்துக்கள் சொல்ல நம்மளுக்கு எனக்கு வயசு கூட கிடையாது. ஒரு பல்லாண்டு வாழ்க்கைன்னு சொல்லதுக்கும் வயசு கிடையாது. இந்த வேலையில் நான் இங்கே வந்து நேரடியாக வாழ்த்துக்கிறது அது நான் பெரிய பாக்கியமாக இருக்கிறேன். ஐயா இன்னும் மென்மேன்மும் வளர நாங்களும் அவருடைய வழியில் பல சேவைகளை செஞ்சு நல்ல பேர் அவங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அப்பாவுக்கு வந்து இன்னும் கடவுள் ஆயுசு நல்லா கூட்டி கொடுக்கணும். அப்பா வந்து எல்லாத்துக்கும் நல்லபடி ரொம்ப சேவை செய்கிறாங்க. இந்த நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ஓடுற காரணம் அப்பா வந்து ரொம்ப முயற்சி எடுத்து நிறைய ஆளுக்கு அப்பாவை வந்து தாராவியில் ஒரு சீஃப் கெஸ்ட்னு கூப்பிடுதா இருந்தால் அப்பாவை தான் நிறைய பேர் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் நான் பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிடலாம். பட் அப்பாவுக்கு இருக்கிற செல்வாக்கு, மதிப்பு, மரியாதை என்றைக்கும் குறையாது. கடவுளை குறைய வைக்கவும் விடாது. அப்பா மாதிரி ஒரு மனிதரை நான் வந்து என்னுடைய அனுபவம் சொல்லக்கூடாது மாதிரி. ஏன்னா அப்பாவுக்கு எங்கே போனாலும் எந்த இடத்துல ரொம்ப ஒரு மதிப்பு உண்டு. ஏன்னா நான் அப்பா கூட நிறைய இடங்களில் போயிருக்கிறேன். அப்பா எப்போவுமே எப்போ போனாலும் அப்பா வந்து ரொம்ப சிம்பிளாக போவாங்க. கார் இருந்தாலும் சரி, பைக் இருந்தாலும் சரி, அப்படி போனால் கூட டைரெக்டாக அப்பா ஸ்டேஜுக்கு போக மாட்டாங்க. முதல்ல வந்து கீழே தான் உட்காருவாங்க. கீழே உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அப்பா பேரை மரியாதை கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அப்பா ஸ்டேஜில் போயிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு பெருந்தன்மை, ரொம்ப இயல்பு, ரொம்ப ஒரு கௌரவங்கள்லாம் எந்த ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்பா அப்படி சொல்ல போனால் ஒரு நல்ல பெரிய இன்ஜினியர் அப்பா, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபாகவும் இருந்தாங்களாம். அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இத்தனை வருஷ காலம் இந்த சங்கம் இருந்த காலங்களில் அப்பா வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க. அந்த அப்பா வந்து அந்த தலைவர் பதவியை விட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த கோயில் பக்கம் போயிட்டு சாமி கும்பிடுறதே ரொம்ப கம்மியாயிட்டு. ஏன்னா அந்த அப்பாவுடைய பதவி காலங்கள் இருக்க வர அந்த கோயில் ரொம்ப அற்புதமாக இருந்து. ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், நிறைய தலைவர்கள் அப்பாவுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. பட் அப்பா மாதிரி ஒரு பண்ணது யாருமே கிடையாது. அப்பா அந்த கோயிலுக்கு மட்டும் இல்லை, பப்ளிக்கும் சரி, நல்ல ஒரு எந்த ஒரு யார் வந்தாலும் சரி, ஒரு குடும்ப பிரச்சனைகள் வந்தாலும் அப்பா யாரையும் இப்போ பண்ண முடியாது அப்படின்னா அந்த உடனே கேட்டு அந்த உடனே பதில் சொல்லிடுவாங்க. சரி எதுமா நான் பார்த்து பேசிவிடுவோமா, ஒரு பிரச்சனை இல்லை, வரட்டுமா நம்ம பார்த்து பேசிக்கிடுவோம் அப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. அப்பா மாதிரி ஒரு குணமும் அந்த மாதிரி ஒரு நான் இந்த வீட்டில் இத்தனை வருஷம் இருக்கிறேன், எங்கள்கிட்ட அப்பான்னு சொன்னால் நாங்கள் மறு வார்த்தை ஒன்றும் கிடையாது. என்னையும் என் மனைவி ஒரு மகளாவும் மகனாக தான் என்னை பார்த்துருக்காங்க. நீங்க நடந்துக்கிட்டீங்க, நீங்க வந்து மிகப்பெரிய ஒரு செல்வாக்க பெற்றிருக்கீங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? MP, MLA இவ்வளவு பேர் வந்து பார்த்துருக்காங்க அவங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நான் மும்பைக்கு வந்து கிட்டத்தட்ட 57 வருஷம் ஆயிட்டு. நான் வரும்போது எல்லாம் அப்பாவெல்லாம் இருக்கும்போது எல்லாம் ஒன்றா வந்திருந்தோம். நாங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் தான் இந்த பொறுப்பில் நான் வந்தேன். இது வந்ததுக்கப்புறம் நம்ம சமுதாய மக்களோடு சேர்ந்து அவங்களுக்கு பணியாற்றணும் என்ற நல்ல எண்ணத்தோட தலைவராக இருந்து பம்பாய் தென்னிந்திய ஆயுதிராவிட மகாஜன சங்கத்தால் தலைவராக இருந்து பொருளாளராக இருந்து தலைவராகி அப்புறம் கிட்டத்தட்ட 2019 வரைக்கும் தலைவராக இருந்திருக்கேன். அப்புறம் அந்த நேரத்தில் எல்லா சமுதாய மக்களும், முக்கியமாக சொல்லணும்னா மும்பையில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களும் எந்த ஜாதி வித பாகுபாடுமின்றி நல்லபடியாக எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டு இருக்காங்க. அந்த வகையில் நான் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் போகிறேன். எல்லாரும் என்னை கூப்பிடுறாங்க. எனக்கு அந்த மரியாதை இருக்குது. அந்த மரியாதை வந்தோம்னா
என்னுடைய தாய் தந்தருடைய மரியாதை தான் அந்த நாங்கள் இதுவரையில் காப்பாற்றிக் கொண்டிருக்கோம். இந்த மரியாதை இன்னும் தொடரும், மேலும் வளரும் என்று கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.